என் அன்பு வணக்கம். நீங்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சில்லி பரோட்டா ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, ரசிச்சும் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் வீட்டில் வந்தால் கன்ஃபார்மாக அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வரவே வராது. இந்த ரெசிபி மூலமாக நீங்கள் பார்க்கும்போது கன்ஃபார்மாக வந்துடும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் 1 டம்ளர் கோதுமை மாவு இதில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணுன்னா எனக்கு கோதுமை வேண்டாம் மைதாவில் பண்ணாலும் நீங்கள் இதை மைதாவில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெயை சேர்த்துட்டு இதை நான் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் அதே மாதிரி இதையே நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக இது மேலே எண்ணெயை ஊற்றி நல்லா தடவி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் இதை நம்ம ஊற விட்டுடலாம். ஸோ இந்த ஊறின மாவை எடுத்து நம்ம சப்பாத்திக்கு என்ன பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு ஆயிலை போட்டு ஃபுல்லாத்தையும் நம்ம இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் கோதுமை மாவையும் இப்படி தூவிக்கலாம். ஸோ நம்ம விசிறி மாதிரி இப்படி இப்படி மடிச்சிக்கலாம். சும்மா இப்படியே விசிறி மாதிரினா கூட இல்லை, லேசாக இந்த மாதிரி மடிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வெட்டிக்கலாம். இந்த கட் பண்ணி வச்சதை ஒன்று ஒன்றா அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கேஸை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்துடுங்க. நான் சுத்தமான கடலெண்ணெயில் நான் வறுக்கிறதுனால இது நுரைச்சிக்கிட்டு வருது. நீங்கள் நார்மல் பிளெயின் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலாக அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நுரைச்சி வராது. இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இது நீங்கள் அப்படியே நீங்கள் இதை ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாகவே இதை அப்படியே நீங்கள் கொடுக்க முடியும். ரெடி? நான் வெங்காயம் வெட்டிட்டு வரத்துக்குள்ளே பாருங்கள் எவ்வளோண்டு ஆகிப்போச்சு. என் பையனே பாதி காலி பண்ணிட்டான். சீரியஸாக நான் இப்போ இருக்கிறத வச்சு தான் நான் பண்ணவே போகிறேன். எல்லாத்தையும் அடித்து நவுத்திட்டான். ஸோ இதில் நான் சில்லி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இதே ஒரு ஸ்நாக்ஸாக சூப்பராக இருக்கும். பட் இதுதான் மிச்சம் இருக்குது இப்போ என் கையில். ஸோ இதை வச்சு இப்போ நம்ம சில்லி பரோட்டா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு 1/4 வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு லேசாக வதங்கினா போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். கொஞ்சமாக அதாவது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சில்லி சாஸ் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் முழுசாக சில்லி பவுடர் ரெகுலர் மிளகாத்தூளே நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை போட்டு அப்படியே வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு தக்காளியை வெட்டி வச்சதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக நிறைய ஊற்றக்கூடாது, லேசாக தண்ணி ஊற்றி என்கிட்ட இந்த சில்லி சாஸும் இல்லை, காஷ்மீரி சில்லி பவுடரும் இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்க மிளகாத்தூளை உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு இதை நீங்கள் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் இருக்கிறது ஒரு விஷயம் மட்டும் வராது, டேஸ்ட்டெல்லாம் வந்துடும். இல்லை எவ்வளோ ரெட் கலராக ஒரு அட்ராக்டிவாக இருக்குல்ல, அது வராது. இது வந்தது காரணம் காஷ்மீரி சில்லி போடுறதுனால தான் இது வந்துச்சு. இப்போ நான் மிச்சம் இருக்கிற இதை நல்லா நொறுக்கிக்கிறேன். போட்டு பெரட்டி எடுக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோ அமேசிங்காக சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப 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 கன்ஃபார்மாக பிடிக்கும்.